வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது பருப்பும் கீரையும் கடையிறது. இன்றைக்கி வந்து நான் பசலைக்கீரையை யூஸ் பண்ணி கடைய போகிறேன். நீங்கள் வந்து எந்த கடையிற கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பருப்பும் கீரையும் எப்படி டேஸ்டியாக கடையிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கீரையும் பருப்பும் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், பருப்பு வேகிறதுக்கு தண்ணி, அப்புறம் குக்கர் மூடி வச்சு ஒரு 3 சவுண்டு வரட்டும். இப்போ குக்கர் 3 சவுண்டு வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் பருப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கீரையும் பருப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மண் சட்டி வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ இதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் வரக்கொத்தமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாய் செவக்கட்டும். இப்போ வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்பின்னாச், அதாவது பசலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி மண் போக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் ஒரு வதங்கட்டும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச இல்லையா பருப்பு, ஃபஸ்ட்டு அதை வந்து இப்போ எடுத்து ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீரை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் கீரை வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. எப்படி நசுக்கணும்னா இந்த மாதிரி ஆகிடணும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இப்படி ஒரு மத்து இருக்குது இல்லையா, அதை வச்சு இப்போ கடையணும். இந்த மாதிரி கடையணும். இப்போ உங்கள்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டிலேயே கூட இப்படி நல்லா நசுக்கின மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ மத்தில் கடையிறத பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ கீரை பாருங்கள் நல்லா கடைப்பட்டுருச்சு. கீரையை ஸ்டவ் மேலே கடையிறத விட நம்ம கீழே எடுத்து வச்சு கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லா அப்படி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ வந்து கீரையும் பருப்பும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.